This is Pastor Conrad DeFries with our Bible study today. இது கான்ராட் டிப்ரீஸ். இப்போ நாம் வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். The title of the Bible study is The Word of God, Part 1. இந்த நாளிலே நம்மளுடைய வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை பாடம் 1. The written Word of God gives us God's plan of redemption for all of our lives. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மீட்பிற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. The written Word of God answers all questions to everything that involves our life. நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற எல்லா சூழ்நிலைக்கான பதில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. The Word of God never changes. It always will be the same. கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் மாறாது, அது எப்பொழுதும் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும். In the book of Numbers, chapter 23 and verse 19, என்னாகமும் 23:19 நாம் வாசிப்போம் என்றால், it says, God is not a man that he should lie. He will always do what he says in the Word of God. அங்கே சொல்லப்படுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படியே செய்கிறவராயிருக்கிறார். In the book of Joshua, chapter 1 and verse 8, யோசுவா 1:8 விதமாய் சொல்லுகிறார், do not let the word of God depart out of your mouth. It will always bring you success. அவர் அங்கே சொல்லுகிறார், தேவ பிரமாணம் உன் வாயிலே இருந்து விலகாதபடி காத்துக்கொள், அது உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி. It tells us to meditate the word of God day and night. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணு என்று நமக்கு போதிக்கப்படுகிறது. The word meditate means to think about the word, but it also means to speak the word of God out loud in a low tone of voice. நாம் பார்க்கிறோம், அந்த மெடிடேட் தியானம் பண்ணு என்று சொன்னால் அந்த வார்த்தையை குறித்து யோசிப்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதும் பொருளாகும். In the book of Psalms, chapter 1 and verses 1, 2, and 3, சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், if you will meditate the word of God day and night, it will make you like a strong tree by rivers of water. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணும் பொழுது ஒரு பலனுள்ள கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். In the book of Jeremiah, chapter 17 and verse 7, எரேமியா 17 அதில் 7 வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, the person that trusts in God and his word will be very blessed. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. In the book of Romans, chapter 1 and verse 16, ரோமர் 1:16 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், it says, the gospel, the word of God, is the power of God. அங்கே சுவிசேஷம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். When you believe the word of God and you do what the word of God says, it makes the power come active in your life. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்யும் பொழுது அது தேவ வல்லமையை புறப்பட செய்கிறதா இருக்கிறது. The word of God is like a seed. The seed is dormant until it is planted. தேவனுடைய வார்த்தை ஒரு விதையை போல, அது விதைக்கப்பட்டால்தான் அதற்கு பலன் உண்டு.
You can have a natural seed on the table for many years and it will never produce a harvest. ஒரு இயற்கையா ஒரு விதையை எடுத்து உங்க டேபிள் மேல வச்சிடுங்க. அது எத்தனை 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அந்த விதையினாலே பிரயோஜனம் இல்லை. But when you plant that seed into the ground and give it water, it will produce a beautiful harvest for you. ஆனால் அந்த விதையை நீங்கள் விதைத்து அதற்கு நீர் பாய்ச்சி அதை காக்கும் பொழுது அது பெரிய அறுவடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. And that is the way the Bible is the Word of God. It is like a seed. அவ்வண்ணமாக தான் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. You have to read the Word of God, believe it in your heart, and speak it out of your mouth. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை உள்ளத்திலே விசுவாசித்து அதை வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். When it is possible and you're reading the Word of God, it is better to read it out loud so your spirit can hear you say the Word. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து சத்தமாய் வாசிக்கும் பொழுது உங்கள் ஆவி அந்த சத்தத்தை அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கும். If you have a natural seed on the table and you are praying for that seed to get a harvest, it will never happen. நீங்க இயற்கையாக ஒரு விதையை உங்க டேபிள் மேல வச்சுட்டு அது அறுவடை கொடுக்கணும்னு நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அது செயல்படாது. It is the same way with the Bible, the Word of God. It is like a seed. அதே வண்ணமாக தான் கர்த்தருடைய வார்த்தையும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. You can pray and pray and pray and seem like never get an answer to prayer. நீங்க ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிச்சு கொண்டே இருக்கலாம், ஆனால் பலனை பார்க்கவே முடியாது. But when you take the Word of God and speak it with your mouth and believe it in your heart, it will go to work for you. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளத்திலே விதைத்து அதை விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது சொல்லப்பட்ட வார்த்தை அது செயல்பட ஆரம்பிக்கும். I have a special book that tells me the Hebrew meaning of the words in the Old Testament. என்கிட்ட ஒரு விசேஷித்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது. எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட வார்த்தைகளுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். It says to meditate the Word of God day and night is to speak the Word of God out of your mouth. அங்கே தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணு என்று சொல்லுகிற அதற்கு அதிலே விளக்கம் வாயினாலே அந்த வார்த்தையை அறிக்கை செய் என்று இருக்கிறது. Even speaking the same verse over and over and over every day will cause the Word of God to go to work in your life. ஒரே வசனத்தை கூட நீங்க திரும்ப 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 சொல்ல சொல்ல அந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். Just like when you sow a seed in the ground, it must be watered and watered and watered to produce life. நீங்க ஒரு விதையை விதைச்சிட்ட பிறகு அது வளர்வதற்கு திரும்ப 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 தண்ணீர் ஊற்றுகிறதை போலவே. If you sow the seed in the ground and it never gets any water, it will not produce a harvest. அப்ப நீங்க விதையை நீங்க விதைச்சிட்ட பிறகு தண்ணீர் ஊற்றலை என்றால் அறுவடையும் உங்களாலே பண்ண முடியாது. If you just sow the Word of God one time, then it will not produce a harvest that way. அப்ப நீங்க ஒரே ஒரு முறை மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டீங்க, அது அப்படி பேசி விட்டுட்டீங்கன்னா அது அறுவடையை கொண்டு வராது. The first time you speak the Word of God out loud, that is when you sow the seed in your heart. அப்ப முதல் முறை அந்த வார்த்தையை பேசுகிறது தான் நீங்கள் உங்கள் இருதயத்திலே அந்த வார்த்தையை விதைக்கிறதற்கு அடையாளமா இருக்கிறது. But as you continue to say it and say it and say it, that is the watering of the seed to produce the harvest. ஆனால் அதே வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 சொல்லும் பொழுதுதான் அந்த விதைக்கப்பட்ட வார்த்தைக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
God has given us his word, but it is up to us to produce the word of God by speaking it and speaking it. அப்ப தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தை செயல்பட வேண்டும் என்றால் அதை திரும்ப திரும்ப நாம் அறிக்கை செய்ய வேண்டும். In the book of Psalms, chapter 89 and verse 34, சங்கீதம் 89ஆம் சங்கீதம் அதுல 34ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், my covenant will I not break, nor alter the thing that is gone out of my lips. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God's word will never change. It will never have anything added or taken away from it. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அதில் இணைக்கவோ அதிலிருந்து எடுக்கவோ ஒருவராலும் கூடாது. I want to encourage you to get into the Bible, the Word of God, and read it out loud over and over and over. நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை வாசிங்க. திரும்ப 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 அந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. In the book of Hebrews, chapter 4 and verse 12, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதிலே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it says the word of God is alive and full of power. அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி. We want to learn how to release that power that's in the word of God to work for us. அந்த ஜீவனுள்ள வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நம்முடைய வேலைகளை செய்து முடிக்க நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். We have many scriptures in the Word of God telling us to speak the Word of God, say what the Bible says out loud. அப்ப நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது ஏன் என்று சொல்லி. Joshua had to speak to the sun and moon to stand still, and then the Word of God did the work. யோசுவா சூரியனும் சந்திரனும் நிற்கும்படியாய் அவன் அதை பேசின போதுதான் கர்த்தருடைய வார்த்தை கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது. In Mark 11, chapter 23, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், whosoever will say to the mountain, be removed and cast in the sea, they will get what they say. அங்கே சொல்லப்படுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லு. It is important to read and it is important to think, but it is most important to say out loud the Word of God. அப்ப இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுவது முக்கியம், இந்த வார்த்தைகளை வாசிப்பது முக்கியம், அதே போல வார்த்தைகளை அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியமான காரியம். This is not just for ministers, this is for every believer in Jesus Christ. இது ஏதோ ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். Whosoever shall say to the mountain, be removed, and not doubt in his heart. அங்கே சொல்லப்படும், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். But if he believes he will have what he says, he will receive whatsoever he saith with his mouth. தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will eventually get whatever you say, whether it is positive or negative. நீங்க நல்லது சொன்னாலும் சரி, தீமையை பேசினாலும் சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். Many Christians are getting negative things, but they are speaking negative things. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தீமையானது நடக்க காரணம் அவங்க வாயை திறந்து பேசுறதே தீமையானதா இருக்கிறது. When Jesus
was being beaten and hit in the face before he went to the cross, he did not say one word. இயேசு அவர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் அறையப்படுகிற வேளை வரைக்கும் நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. Just as there are natural laws, there are also spiritual laws. எப்படி இயற்கையான சட்டதிட்டங்கள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய சட்டதிட்டங்களும் இருக்கிறது. Gravity is a natural law, even though you cannot see it with your physical eyes. உங்க மாம்ச கண்களினால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இழுப்பு சக்தி என்பது இயற்கையாய் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாய் ஒரு பிரமாணமாய் இருக்கிறது. Faith is a spiritual law. You cannot see it, but it is a real thing. அதே வண்ணமாய் உங்களால பார்க்க முடியல என்றாலும் உண்மையான ஒரு காரியம் என்னவென்றால் ஆவி விசுவாசம் என்பது ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். When Jesus was being tested and beaten, he did not say one word. இயேசு அவர் உபத்திரவத்திற்குள்ளாய் கடந்து போய் சோதிக்கப்படும் பொழுது அவர் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. He knew it was the will of God for him to go to the cross. அவருக்கு தெரியும் அவர் இவ்வழியாக சிலுவைக்கு கடந்து போகிறது தேவனுடைய சித்தம் என்று. He did not want to initiate or start any new spiritual laws with his mouth. அவர் வாயைத் திறந்து பேசி ஆவிக்குரிய உலகத்துல புதுசா ஒன்றை அவர் சிருஷ்டிக்க விரும்பவில்லை. When you speak words out of your mouth, it is like sowing seed. அப்ப நீங்க வாயைத் திறந்து பேசும்போது நீங்கள் ஒரு விதையை விதைச்சிடுறீங்க. If you are speaking words of doubt and fear and unbelief, you are sowing those seeds in your heart. அப்ப நீங்க சந்தேகத்துக்குரியது, அவிசுவாசமானது, பயத்திற்குரியதை நீங்கள் பேசும்போது அவைகளை நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. The Bible says, "Let the weak say, I am strong." வேதம் சொல்லுகிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்படுகிறது. You can see with your natural eyes negative things that are happening in this world. இந்த உலகத்திலே நடக்கிற தீமையான காரியங்களை உங்கள் இயற்கை கண்களினால் உங்களால பார்க்க முடியும். We do not deny that they exist, but we want to say what the Word of God says. அவைகள் தீமையானது நடக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் பேச வேண்டும். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, calling those things that be not as if they already are. அங்கே சொல்லப்படுகிறது இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற என்று நாம் வாசிக்கிறோம். We look at the things that God has promised and speak of them by faith. இல்லாதவைகளை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதினாலே விசுவாசத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். This is the way the faith of Abraham works in the Word of God. தேவனுடைய வார்த்தையிலே ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்பதை இவ்வகையிலே நம்மாலே பார்க்க முடியும். God promised him a supernatural child in his old age. அவருடைய வயதான காலத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலத்தினாலே குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். For 24 years, he did not receive the promise and have the miracle child. 24 வருடம் அவர் அந்த அற்புத குழந்தையை பெற்றெடுக்க கூடாதவராகவே அவர் காணப்பட்டார். So God talked to him and said, I have made you the father of many nations. அப்ப தேவன் அவருக்கு சொல்லி இருந்த காரியம், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று சொன்னார். God said, I am going to change your name from Abram to Abraham.
அவர் சொன்னாங்க, நான் இனி உன்னை ஏபிரகாம் என்று சொல்லாமல் ஆபிரகாம் என்று நான் சொல்லுவேன் என்று. Abram meant exalted father, but Abraham meant father of a multitude. ஆபிரகாம் என்று சொன்னால் அவன் தகப்பன் என்று மாத்திரம்தான் அர்த்தம் கொள்ளும். ஆபிரகாம் என்று சொல்லும்போது ஜாதிகளின் தகப்பன் என்று அது அர்த்தமுடையதாய் இருக்கிறது. Abraham began to tell everyone, call me, my name is Abraham, father of a multitude. அப்போ அவர் எல்லாரிடத்திலும் சொல்றார், இனி என்னை ஆபிரகாம் என்று கூப்பிடுங்க, ஏன்னா திரளானவர்களின் தகப்பனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். He was calling those things that did not exist as if they already existed. இல்லாதவைகள் இருக்கிறது போலவே அவர் கூப்பிட ஆரம்பித்தார். When you get the promises of God and you don't see it with your eye, you believe it with your heart. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் கண்களினால் பார்க்க முடியலனா கூட இருதயத்திலே அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. Just like the Bible says, let the weak say, I am strong in Jesus' name. வேதம் சொல்லுகிற வண்ணமாகவே பலவீனன் தன்னை பலவான் என்று இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அறிக்கையிடுங்க. When you don't look like you're blessed, but the Bible says you're blessed, then by faith you say, I am blessed of the Lord. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாத நிலைமையில இருக்கலாம், ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடினாலே நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்க அறிக்கையிடுங்க. You take the promises of God and speak them as if they already exist. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து அது ஏற்கனவே செயல்படுகிறதாய் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. That is the way you sow the word of God like a seed in your heart. அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை விதையாய் உங்கள் இருதயத்திலே உங்களால் விதைக்க முடியும். Paul and Silas were in prison at midnight and their backs were bleeding. நாம் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையிலே அடைப்பட்டு இருக்கிறாங்க, முதுகில் எல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. The devil was telling them that they would die the next day. They would not live. பிசாசு அவங்களிடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறான், நீங்க நாளைக்கு காலையில சாக போறீங்க, நீங்க வாழ போறது இல்லை என்று சொல்லி. But at midnight, their backs were bleeding. They were praising God because of the promises of God. ஆனால் நடு ராத்திரியிலே அவர்கள் முதுகெல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஏன்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி. They did not praise God silently or just in their minds, but all the prisoners could hear them praising God. அவங்க மனசுக்குள்ள சத்தம் இல்லாம கர்த்தரை துதிக்கல, அவங்களுடைய சத்தத்தை அங்க சிறையிலே அடைப்பட்ட எல்லா கைதிகளும் கேட்கத்தக்க ரீதியிலே சத்தத்தை உயர்த்தி துதித்தார்கள். And God sent an angel and an earthquake and opened the prison doors supernaturally. பாருங்க, தேவன் தேவதூதனை அனுப்பி இருக்கிற இடத்தின் அஸ்திபாரத்தை அசைத்து அவர்களை விடுதலையாக்கினார். Sometimes you may feel like it is midnight. You are going through a great trial and a test. சில நேரங்களிலே நடு ராத்திரியை போல ஒரு அந்தகாரத்திலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். But as you take the promises of God in the Bible and speak them out loud and praise God for them, it will bring victory. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது தேவன் ஜெயங்களை கொண்டு வருவார். When Abraham began to say, I am the father of a multitude, my name is Abraham. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் அநேக ஜாதிகளின் தகப்பனாய் இருக்கிறேன் என்பதை அவன் சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். Within 3 months, his wife was pregnant, and even though she was of old age. நாம் பார்க்கிறோம், இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆரம்பித்த மாத்திரத்திலே 3 மாதத்திலே அவருடைய துணைவியார் வயது சென்று இருந்தும் அவங்க கர்ப்பவதியாய் மாறினார்.
For 24 years, Abraham did not say he was the father of a multitude. அப்ப பாருங்க 24 வருஷம் அவன் திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பன் என்று அறிக்கை செய்யாமல் இருந்தான். He was questioning God. How can this thing be? How is it going to happen? எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி இந்த வயசான காலத்துல குழந்தை பிறக்கும் என்று தேவனிடத்துல கேள்வி கேட்டுன்னு இருந்தான். He did not get the miracle child until he began to speak it out with his mouth. ஆனால் அவன் எப்பொழுது அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆரம்பித்தானோ அற்புத குழந்தையை அவன் பெற்றெடுத்தான். He did not have a miracle child, but he began to say, I am the father of a multitude. அவன் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அறிக்கை செய்கிற வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. He was calling those things that did not exist as if they already existed. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அவர் கூப்பிட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். When it doesn't look like you're blessed, you can take the word of God and say, in Jesus' name, I am blessed. நீ ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Moses had to take the rod of God and command the waters to be divided before it happened. அந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளப்பதற்கு முன்பதாக மோசே தேவன் கொடுத்த அந்த கோலை அதற்கு நேராய் நீட்டி அவன் கட்டளையிட வேண்டியது அவசியமாய் இருந்தது. Moses was crying unto God to do something about the waters, but God told him what to do about it. அப்ப பாருங்க, மோசே தேவனிடத்துல அவன் அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த சமுத்திரம் மாறி போகட்டும்னு. ஆனால் தேவன் மோசேவை பார்த்து சொல்கிற, நீ என்ன செய்ய வேண்டும்? Many times Christians are just praying and waiting for God to do the work before they speak the word. அநேக நேர கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம், தேவன் ஏதாச்சும் இந்த சூழ்நிலையில செய்யணும், தேவன் ஏதாச்சும் இந்த சூழ்நிலையில செய்யணும்ட்டு தேவன் செய்ய இவங்க காத்துன்னு இருக்கிறான். When Joshua and the children of Israel were marching around the walls of Jericho, எரிகோ மதுளை சுற்றிலும் யோசுவாவும் தேவ பிள்ளைகளும் அதை சுற்றி வரும்பொழுது, it looked impossible for the walls of Jericho to ever come down. அந்த எரிகோ மதில் உடைந்து விழுவது அது சாத்தியமற்றதாய் காணப்பட்டது. But God commanded them not to open their mouth and speak any words of doubt and fear. அப்ப தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார், எந்த அவிசுவாசமான வார்த்தையோ பயத்திற்கு ஏதுவான வார்த்தைகளோ அவர்கள் வாயை திறந்து பேசக்கூடாது என்று சொல்லு. But then the day came that they blew the trumpets and they shouted when the walls were still standing high. நாம் பார்க்கிறோம், ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொல்லுகிறார், எக்காலம் முழங்கி நீங்க சத்தம் போடுங்க என்று சொல்லுகிறார். ஆனால் அப்பொழுதும் அந்த செவுரானது நின்று கொண்டுதான் இருக்கிறது, மதில். God had already promised them, I have already given you the city and the victory. தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த பட்டணத்தையும் இந்த யுத்தத்தில் ஜெயத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. They had to shout and praise God, and then the walls fell down flat. அப்போ அவங்க அதை விசுவாசித்து அவர்கள் அதை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் அந்த ஜெயத்தை அவர்களுக்குரியதாய் மாற்றுகிறார். Even when we don't see the victory, we must take the word of God and say, I have the victory in Jesus' name. ஒருவேளை ஜெயமில்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயத்தை பெற்றிருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். I want you to pray this prayer out loud with your mouth to receive Jesus Christ as your Savior. இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நான் சொல்ல போகிற இந்த ஜெபத்தை சத்தமாய் எனக்கு பின்பதாய் நீங்க சொல்லுங்க. I believe Jesus Christ is the Son of God.
இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for me and that he has been resurrected from the dead. அவர் எனக்காய் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now, I receive Jesus Christ as my Lord and Savior. இந்த வேளையிலே இயேசுவை என் சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you believe that simple prayer with your heart, you are born again and a child of God. இப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்க உண்மையா விசுவாசிச்சு சொல்லி இருப்பீர்கள் என்றால் நீங்க இயேசுவின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. Find a good, strong church and grow every day in the things of God. God loves you very much, and we love you. In Jesus' name, amen. நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அங்க கடந்து போங்க. அந்த இடத்திலே நீங்கள் வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.